வந்தாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் தங்கினாரு. கொஞ்சம் கொஞ்சமா என் மனசை இழந்துட்டேன். கணவனா வந்து எங்க அப்பாவுக்கு யமனா போயிட்டாரு. லட்சுமி ஆமா வரேன்பா. என்னங்க ஏங்க உங்களை தான். சரியான ஏங்க உங்களை தான். இந்த பால்கார பங்கஜம், அவங்க புருஷன் பேர் கூட பரமசிவம். அவரு ஒல்லியா உயரமா ஒத்தநாடிக்காரரு. சரியான பித்த நாடியா? ஊர்ல உள்ள ஆம்பளைங்களுக்கு எல்லாம் எத்தனை நாடி இருக்குன்னு பாக்குறதா என் வேலையா? ஏமா யாரோட பேசிட்டு இருக்க? யாரோ பங்கஜமாப்பா. அந்த பரமசிவம் பொண்டாட்டி பங்கஜமா? ஆமாப்பா. ஓ, அப்ப அவர் தெரியுமா உங்களுக்கு? தெரியும், வாப்பா உள்ள. ஓகே ஓகே. வணக்கம், உட்காருப்பா. அதுக்கு வயசாயிருச்சு. பரவாயில்ல, ஒண்ணு ஆகாது, உட்கார். அம்மா கொஞ்சம் காஃபி இருக்குமாம்மா? இது என்ன பால்காரன் பங்கஜ வீடா? எப்பவும் போட. தம்பி நீங்க யாரு, எங்க இருந்து வரீங்க? என் பேரு முத்து. முத்து. பங்கஜம் எங்க அத்தை. பட்டணத்துல டிரைவரா இருந்தேன். கை நிறைய சம்பாரிச்சும் நெஞ்சுக்கு நிம்மதி இல்ல. ஹோட்டல் சாப்பாடு, அனாத வாழ்க்கை கொஞ்சம் கூட பிடிக்கல. அப்பவே அத்தை கிராமத்துக்கு வந்துருன்னு சொன்னாங்க. இப்பதான் வழி தெரிஞ்சுதா? தம்பி அன்னைக்கு அறுவடை காலம், ஊரே வயல்ல குடி இருந்துச்சு. ஊர் சண்டையில ஒருத்த வைக்க போருக்கு வச்ச தீ ஊருக்கே உல வச்சிருச்சு. வீடு எரியறதை கெட்டு வயல்ல இருந்து பங்கஜம் வயிறெறிய ஓடி வந்தா. வயசான காலத்துல சேர்த்து வச்சதெல்லாம் தீனாக்கள் விழுந்துருச்சுன்னு அழுது புலம்பனா. எவ்வளவோ தடுத்தும் பலன் இல்ல. எரியற வீட்டுக்குள்ள போனத திரும்பவே இல்லை. கட்டிய வீட்டையும் கைப்பிடிச்ச மனைவியும் பறிகொடுத்த பரமசிவம் கொஞ்ச நாள் அங்க பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலைஞ்சிட்டு இருந்தான். அப்புறம் எங்க போனா என்னன்னா எதுவுமே தெரியல. இருந்த ஒரு உறவையும் நான் இழந்துட்டேன். வாழணுன்ற ஆசையை விட்டுருச்சு. அப்படி இல்ல சொல்லாதப்பா. சாகிறது சுலபம், வாழத்தான் போராடணும். வாழ்க்கையே ஒரு தீராத வழக்கு தானே. அப்ப நான் வரேங்க. எங்க போறேன் எனக்கே தெரியாது. தம்பி, இளம் வயசுல எது வந்தாலும் மனம் கலங்காதவன் தான் மனுஷன்.